எண் 3 அகரன் எம்.கே. கண்ணீர் தண்டம்மா ஆகி மாற்றி தண்டம்மே தமிழ் மாற்றி தண்டத்தை என் 3ஐயும் சேர்த்து மாமன்ற கிராமத்தின் நடுவர்களே, ஆற்றியர் பெருமக்களே, என் மொழிக்கும் மேல் என் நண்பர்களே, என் முட்டான வணக்கத்தை கொட்டாக தெரிவித்துக் கொள்ளேன். என் ஏபிஜே அருக்காமை பற்றி விடுவிட செய்ய நான் இப்போது பண்ணுவேன். அவுல் பகீர் ஜெயின் பெண் அடுக்கலாம் என்பது டாக்டர் ஏபிஜே அருக்காமை முழு பேராகும். அவர் இந்தியாவின் நேவியின் நாயகன் மற்றும் அவர் மக்கள் குடியரசு அடிக்கடி கூறி வருவதால் ஒப்பிட்ட அளவில் சிலரே அவரை அறிந்துள்ளார். அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்தில் பின்தந்த குடும்பத்தில் பிறந்தார். பள்ளியில் உள்ள தைன் தோட்ட கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். அவர் பெயர் பட்டம் பெற்றார். பின்னர் அவர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பயின்றார். அங்கு அவர் 1955 ஏரோநாட்டிக்கல் நிலைய பட்டம் பெற்றார். ஏபிஜே அப்துல் திருக்குழந்தை இருந்தபோது விமான வெண்மற்றும் கொண்டார். ஆனால் அவரால் அதை உணர முடியலை. தன் தைரத்தவருக்கு பரிகாரம் செய்ய பலவற்றில் இருந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்பட்டம் பெற்ற பிறகு இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார். அவர் இந்திய அணு ஆயுத கலைஞத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். ஏபிஜே அப்துல் கலாம் 1992 பாதுகாப்பு அமைச்சின் தொழில்நுட்ப ஆளுநராக பின்பு அவர் நாட்டின் மிகப்பெரிய நிறுவனத்தை DRDO மற்ற யுற்றவையில் பணியாற்றினார். அவை மேற்பார்வையின் கீழ் 2வது வெற்றிகரமான அன்னக்கட்சி சோதனை பக்ரைனில் நடக்கப்பட்டது. அணு ஆயுதம் உள்ள நாட்டுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்க்க வழிவகுத்தது. நம்மளை இறப்பு தரிசம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய பிறப்பு தரிசனமாக இருக்க வேணும் என்று ஏபிஜே அப்துல் கலாம் கூறியுள்ளார். இங்கே நின்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம்.